பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. இறைவனின் திருவிளையாடல்களை தொடர்ந்து பாடுகிறார் மாணிக்கவாசகர். பூவல மதனில் பொலிந்தினிது அருளி பாவநாசமாக்கிய பரிசும் அப்படின்னு பாடுறார். அப்படின்னா பூவலம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் எழுந்து அருளி மக்களின் பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு அருள் புரிந்தாய் அப்படின்னு அர்த்தம். அது இன்னொரு மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். பூவலம் அப்படிங்கிறது பூவலயம், அதாவது இந்த பூ உலகம். இந்த பூ மண்டலத்தில் பெருமானே நீ ரொம்ப கனிவு கொண்டு வெவ்வேறு மாதிரி எழுந்தருளி அப்பப்போ அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் புரிந்து என்ன பண்ணுறன்னா மக்களின் பாவங்கள் அனைத்தையும் போக்குவதற்கு அருள் புரிகிறாய், உதவுகிறாய், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாய். இறை அடியார்களின் பாவங்களையெல்லாம் போக்குவதற்கு அருள்மழை பொழிகிறாய் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் இது இருக்குது. பூவல மதனில் பொழிந்து இனிது அருளி பாவ நாசமாக்கிய பரிசும், அதுவல்லவோ பரிசு, அதுவல்லவோ அருள் அப்படின்னு வியக்கிறார். அப்புறம் இன்னொரு திருவிளையாடலை சொல்கிறார். தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும். இது என்னன்னா ஒரு ஆழமான அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லா ஆன்மாக்கள் இந்த உடம்பில் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குமா இறைவனின் திருவடிகளை சேரணும்னு. அப்படி ஒவ்வொரு முறை ஆன்மாக்கள் உயிரில் இந்த உடம்பில் தங்கும் பொழுது நீ என்ன செய்கிற, உன்னுடைய திருவடி நீழலாகிய பந்தரை அமைத்து, தண்ணீர் பந்தருங்கிறத என்ன சொல்கிறாரு, உன்னுடைய திருவடியான பந்தரை அமைத்து நீ நீர் தர. என்ன தண்ணீர் தரன்னா நன்னீர் சேவகனாகிய நன்மையும், அதாவது சிவஞானம் அப்படிங்கிற தீர்த்தத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை பருக வைக்கிறாய். அப்படி பருக வைக்கும்பொழுது நல்ல வீரனான நன்மையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் நல்ல ஆத்மாக்களாக மாறுகிற அருளையும் புரிகிறாய் அப்படின்னு ஒரு தத்துவ கருத்தை இங்கே வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வரலாற்று நிகழ்வையும் குறிக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் ஒரு பாண்டியன் சிவபெருமானிடம் நீங்காத பேரன்பு கொண்டானான். தன்னுடைய நாட்டை நல்லபடியாக ஆண்டுட்டு வந்தான். ரொம்ப நீதியும் நேர்மையும் அறநெறியுமான ஒரு ஆட்சித்திறத்தை கேள்விப்பட்ட ஒரு சோழ மன்னன் ஒரு தக்க ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறார். சோழ மன்னன் என்ன ஆசைப்படுறாருன்னா, இந்த பாண்டியன் ரொம்ப சிறந்த மனிதராகவும் சிவபக்தனாகவும் இருக்காரே, இவரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு சோழ மன்னன் ஒரு மனிதரை அனுப்பி வைக்கிறார். அவர் கேட்குறார். பாண்டிய மன்னனும் அதுக்கு ஒத்துக்கிறார். அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு இந்த விஷயம் தெரியுது. அவனுக்கு அந்த சோழ மன்னனின் மகளை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, சோழ நாட்டின் மீது படையெடுத்து போய் உன் மகளை எனக்கு மனம் செய்து தா, அப்படி தரலன்னா நான் உன்னோட போருக்கு வருவேன் அப்படின்னு மிரட்டினான். அதுக்கு பயந்து அந்த சோழ மன்னன் தன் மகளை அந்த பாண்டியனுடைய தம்பி, அவனும் பாண்டியன் தான், அவனுக்கு மனம் புரிந்து கொடுத்தான். அப்படியே அரசாண்டு வாழ்ந்தான். அப்போ ஒரு ஆரிய மன்னனை வெல்லணும் அப்படிங்கிற ஆசை அந்த சோழ மன்னனுக்கு ஆசை வந்துதான். அதனால் மருமகனின் உதவியை நாடுகிறான். மகளை கொடுத்துட்டான் இல்லையா அந்த பாண்டியனின் தம்பிக்கு. இப்போ பாண்டியனும் இந்த மருமகனும் இந்த சோழ மன்னனும் சேர்ந்து போய் ஆரிய அரசனோட போரிட்டு வெற்றி பெறுகிறார்கள். அப்போது அவனுக்கு ஒரு கர்வம் வந்துடுது. ஆஹா, நான் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு ஒரு செருக்கு. அப்போ இந்த தம்பியான பாண்டியனுக்கு என்ன ஆசை வருதுன்னா, அண்ணனையும் நம்ம வென்றுடலாம், அப்படின்னா அந்த பாண்டிய நாடு மொத்தமும் நாமளே கைப்பற்றி கொள்ளலாம் அப்படின்ற ஆசை தன் மாமனாரான சோழ மன்னனையும் துணையாக கொண்டு பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். இது தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 நாடுகள் சேர்ந்து வருது. அப்படிங்கும்போது பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப வருத்தமாகி சொக்கலிங்க பெருமானிடம் வேண்டு கொள்கிறாராம். பெருமானே என்னை காப்பாத்து அப்படின்னு. உடனே இறைவன் சொன்னாராம், மன்னா நீ வருந்தாதே, போரிடு,
ஆவன செய்வோம் அப்படின்னு சொன்னாராம் சிவபெருமான். அப்புறம் அரசன் தைரியமாக போய் இந்த பாண்டிய மன்னனுக்கும் அந்த 2 பேருக்கும், இந்த சின்ன பாண்டியனுக்கும் சோழ மன்னனும் சேர்ந்து வராங்க. நல்ல பெரிய போர் நடக்குது. ஆனால் அந்த போர் நடக்கிற சமயம் ஒரு பயங்கரமான வெயில் கொளுத்துற ஒரு கோடை காலம். அதனால் இந்த தண்ணி கிடைக்காம இந்த சோழர்களும் இந்த சின்ன பாண்டிய மன்னனோட வந்த போர் வீரர்களும் தண்ணி தாகம் தாங்க முடியாமல் தண்ணீர் கிடைக்காம வறண்டு வறண்டு மயக்கம் வந்து ஒருத்தவங்களா அந்த போர்க்களத்திலேயே விழுந்து மடிகிறார்களாம். அதே சமயத்தில் இந்த பாண்டியனுக்கு இறையருளால் யாரோ ஒருத்தவங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீருக்கு வாசனை கிடையாது. ஆனால் இந்த தண்ணீர் ஒரு நறுமணம் வீசுகிறதாம். எங்கேயும் வாசனை அடிக்குதே அப்படின்னு இந்த பெரிய பாண்டிய மன்னனும் அவங்க வீரர்களும் போய் பார்த்தா அங்கே தண்ணீர் பந்தல் இருந்துதான். நல்ல தாகம் தீர தண்ணி குடித்தோடனே அவங்களுக்கு வலிமை அதிகமாகிறதாம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சோழ மன்னரின் வீரர்களையும் அந்த சின்ன பாண்டியனோட மன்னன் வீரர்களையும் எல்லாத்தையும் தோற்கடித்து அவர்களை வெற்றி கொள்கிறார்கள். அப்புறம் அவங்க திரும்ப வராங்க தன் நாடு நோக்கி. அப்போ பார்த்தா அங்கே தண்ணீர் பந்தரையும் காணும், தண்ணீர் பந்தல் வச்சிருந்தாரே அந்த மனிதரையும் காணும். அப்போ இந்த பாண்டிய மன்னன் உணர்கிறான், ஓ தண்ணீர் பந்தர் வைத்தது யாரும் இல்லை, சாட்சாத் அந்த எம்பெருமான் சிவபெருமானே அப்படின்னு உன்னுடைய திருவருளை நினைத்து நினைத்து வியந்து மகிழ்ந்தான் இல்லையா. உன்னுடைய திருவிளையாடலை நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சம் நெகிழ்ந்து போகிறது அப்படின்னு அதை நினைத்து இப்போ மாணிக்கவாசகர் பாடுகிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், விருந்தினனாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும். நீ திருவெண்காடுக்கும் வந்தாய். எப்படி தெரியுமா வந்த? விருந்தினராக வந்தாய், எழுந்தருளினாய். எங்கே உட்கார்ந்திருந்த? அங்கேயும் குருந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்த. அப்பொழுது அங்கு வந்த அடியார்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் செய்தாய். அதை என்னால் மறக்க முடியுமா அப்படின்னு வியந்து பாடுகிறார். அப்புறம் பாடுறார் என்னன்னா, பட்ட மங்கையில் பாங்காய் இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் அப்படிங்கிறார். பட்டமங்கைன்னு ஒரு ஸ்தலம், அங்கே ரொம்ப அழகாக எழுந்தருளினாய். எதற்காக எழுந்தருளினாய்னா, அங்கே எழுந்தருளி அட்டமா சித்திகளை இயக்க மாதர் அறுவருக்கு அருளினாய் அப்படிங்கிறார். இந்த வரலாறை நம்ம கொஞ்சம் விவரமாகவே பார்க்கலாம். முன்பு ஒரு சமயம் ஒரு ஊழிக்காலம் தோறும் வளர்கின்ற திருக்கயிலாய மலை, அந்த திருக்கயிலாய மலையில் சிவபெருமான் வீற்றிருந்தார். அவ்வளவு அந்த அழகான வெள்ளி மலையின் அருகே மரகத கொடி மாதிரி இருந்தாராம். சிவபெருமானுடைய பக்கத்தில் உமாதேவியார். அந்த மலர் கைகளால் அப்படியே உமையால் வந்து வெத்தலையை மடித்து மடித்து கொடுக்குறாங்களாம். சிவபெருமான் அழகாக அந்த வெத்தலை போட்டுக்கிட்டு அங்கே குருமூர்த்தியாக எழுந்தருளினாராம். அங்கே யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா, திருநந்தி தேவர், பிருங்கி, மகாகாலர் அப்படிங்கிற சிவகணத் தலைவர்களும் சனகர் முதலிய பெரும் முனிவர்களும் அங்கே எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்கே வந்து சிவபெருமான் என்ன செய்கிறாரு, அமுதம் மாதிரி சிவ கதைகளை எல்லாம் தன் திருவாய் மலர்ந்து அருளி சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ முருகக்கடவுளுக்கு பால் கொடுத்தாங்க இல்லையா கார்த்திகை பெண்கள் 6 பேர், அவங்கள இயக்க மாதர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இயக்க மாதர் அறுவரும் திருநீற்றினை உடம்பு முழுக்க தரித்துக்கிட்டு சிவந்த சட்டை போட்டுக்கிட்டு உருத்ராட்சம்லாம் அணிந்து கொண்டு சைவ தவ வேடம் பூண்டு நேராக சிவபெருமானை வந்து பார்த்தாங்களாம். அந்த 6 பெண்மணிகளும் சிவபெருமானை வணங்கி அவங்கக்கிட்ட கேட்குறாங்களாம், எம்பெருமானே எங்களுக்கு அட்டமா சித்தியை உபதேசித்து அருளுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கைலாயபதியாகிய சிவபெருமான் என்ன சொன்னாராம், இப்படி பக்கத்தில் பார்த்தாராம். இடப்பக்கத்தில் உமாதேவியார் அருளோட கனிவோட கருணையோட உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை காட்டி சொல்கிறாராம், இந்த உமாதேவியார் தான் பூரணத்தன்மையால் எங்கும் நிறைந்த பராசக்தியாகவும் மகேஸ்வரியாகவும் உலகம் முழுக்க வியாபித்து உள்ளவள். அதனால் அனிமா அப்படிங்கிற அட்டமா சித்திகளும் உங்களுக்கு நல்லா வரணும், நீங்கள் நல்லா கற்றுக்கணுன்னா இவளை வேண்டிக்கோங்க. இவளை நீங்கள் தியானம் பண்ணி இவளை வேண்டிக்கிட்டேன்னா இந்த உமா பார்வதி என்ன செய்வா, உங்களுடைய வினைகளை எல்லாம் போக்கி
அட்டமா சித்திகளை தந்தருள்வாள் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினாராம். அப்போது அட்டமா சித்திகளையும் அவங்களுக்கு உபதேசித்து அருளினாராம் சிவபெருமான் உமாதேவியின் அருளால். அந்த 6 பேரும் தொடர்ந்து அப்படியே இருந்திருக்கணும் இல்லையா? கொஞ்ச காலம் கழித்து ஊழ்வினையின் காரணமாக உமாதேவியை சிந்திக்கிறத அவங்க குறைச்சிட்டாங்களாம். சிவபெருமான் அருளிய அட்டமாதி சித்திகளையும் மறந்துட்டாங்களாம். உடனே சிவபெருமான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு ஆசைப்பட்டு கோபப்பட்டு, நீங்கள் பட்டமங்கை அப்படிங்கிற தளத்தில் போய் ஆலமரம் இருக்கும், அதுக்கு கீழே கற்பாறையாக கிடக்க கடவீர்கள்னு சாபிச்சிட்டாராம். அப்போ அந்த பெண்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, மனம் தளர்ந்து போய், பெருமானே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, சாப விமோசனம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம், 1000 வருடம் கருங்கல் பாறையாகவே நீங்கள் கிடக்கணும். மதுரையில் இருப்பேன், அப்போ நான் வருவேன் மதுரைக்கு, அந்த டைமில் வந்து உங்களுக்கு சாப விமோசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம் சிவபெருமான். அப்போ இந்த இயக்கிமார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 6 பெண்களை. பட்டமங்கை அப்படிங்கிற ஸ்தலத்தில் ஆலமரத்து அடியில் கருங்கல் பாறையாக கிடந்தார்களாம். அவங்க உதிர்க்கின்ற ஆலம்பழத்தினால் உடல் முழுக்க புதைந்து கிடந்தாங்களாம். ஆலமரத்து அடியில் இருந்தனால ஆலமரத்துலேருந்து நிறைய பழம் பழுத்து கொட்டுமா. அதனால் இவங்க மேலே ஃபுல்லாக ஆலம்பழங்களாக நிறைஞ்சி இருக்குமா. இப்படி 1000 வருஷம் முடிஞ்சுதான். சோமசுந்தர கடவுள் அங்கே வரார். சொன்ன மாதிரியே எப்படி பார்த்தா இருந்தார்னா ஞான ஆசிரிய வடிவம் கொண்டாராம். நீண்ட கற்பாறையாக கிடக்காங்க, 6 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த பாறையை அப்படியே நீண்டு தெரியுதான். அவங்க முன்னாடி வந்து தோன்றினாராம். அந்த பெண்களுடைய வினைகளை எல்லாம் கெடுக்கணும், அதை நீக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட அந்த கற்பாறைகள்லாம் தாமரை, நெய்தல், காந்தல், முல்லை, ஆம்பல் அப்படிங்கிற மலர்கள் தன்மேலே பொருந்துமாறு அப்படி பூக்கிற மாதிரி அந்த இயக்கிமார்கள் அனைவரையும் சாபம் நீங்க செய்தாராம். அப்படியே 6 பேரும் எழுந்த அழகாக வந்து அப்படியே தன்னுடைய ஆணவங்கிற மாசு நீங்கி புனிதம் அடைந்தார்களாம். வந்து சிவபெருமானை வழிபட்டனராம், வணங்கினராம். அன்பு எனும் ஆறு, பொறுமை எனும் கரையை கடந்து இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிற கடலை அடையணும். அதை தான் அந்த 6 பெண்களும் தன்னுடைய பேரன்பால் என்ன செஞ்சாங்க, 1000 வருஷமாக பொறுமை எனும் கரையை கடந்தாங்க. இப்போ இறைவனுடைய திருவருளாகிய கடலை அடைகிறாங்க. அப்படி வந்து சிவபெருமானின் திருவடியின் கீழ் விழுந்து வணங்கினராம். அப்போ தான் சிவபெருமான் என்ன செஞ்சார், தான் அப்பயே சொன்ன மாதிரி அட்டமா சித்திகளையும் உபதேசித்து அருளினாராம். அட்டமா சித்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக நுண்ணிய உயிர்கள் தோறும் சின்னதாக பரம அணுவாய் சென்று தங்கும் நுண்மையையே அனிமா அப்படின்னு சொல்கிறாங்க. மண் தத்துவம் முதல் சிவ தத்துவம் வரை 36 தத்துவங்கள் இருக்குமா. அதுக்கு உள்ளேயும் புறத்திலும் நீங்காத இருந்தால் அது பேர் மகிமாவாம். மேருமலை கனத்து இருக்கும் யோகியை, மேருமலை மாதிரி கனத்து இருக்குமா அந்த யோகி, அவங்கள லேசான பரம அணு போல கனமற்று செய்வாராம், அது லகிமாவாம். ஆனால் லேசான பரம அணு போல் இருக்கிற மெலிஞ்சி இருக்கிற யோகியை மேருமலை மாதிரி பாரமாக இருக்கிற கனமாக இருக்கிற மாதிரியும் மாற்றுவாராம், அது கரிமாவாம். பாதாளத்தில் உள்ள ஒருவன் பிரம்மலோகத்துக்கு புகுவதும் மீண்டும் பாதாளத்துக்கு போவதும் அதற்கு பெயர் பிராத்தியாம். வேறு உடலில் புகுந்துக்கிறது, விண்ணில் வானில் சஞ்சரிக்கிறது, விரும்பின இன்பங்களையெல்லாம் தான் இருக்கிற இடத்துக்கே நினச்ச மாதிரி வர செய்யறதுக்கு பேர் பிரகாமியாம். சூரியன் தன் உடலின் ஒளியினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளும் நுழைந்து ஒளி தருகிறார் அல்லவா, அது மாதிரி 3 காலங்களையும் விண்ணுலகத்து பொருள்களையும் தன் உடம்பின் ஒளியினால் விளங்கச் செய்து தான் இருந்த இடத்திலேயே அறிதலும் பிரகாமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக சிவபெருமான் ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற முத்தொழில்களையும் தன் இச்சையின்படியே இயற்றிய சூரியன் முதல் 9 கோள்களும் தன் இச்சையின்படி ஏவல் கேட்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் ஈச தத்துவம். அவுணர், பறவை, விலங்கு, பூதம், மனிதர்கள் அப்படின்னு பல்வேறு உயிர்கள் இருக்காங்க. இந்திரன் முதலியான பல
தேவர்களும் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தன்வசம் கொள்வது தான் வசித்துவமாம். ஆனால் சிவயோகியர் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். இந்த அட்ட சித்திகளும் சிவயோகியருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு சித்திகள்லாம் கைகூடும். ஆனால் அவங்க என்னையே கும்பிட்டுட்ருக்காங்கல்ல நிழல் போல், அதனால் அவங்க இந்த சித்தியெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, என்னையே தியானிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். இதை தான் இங்கே மாணிக்க வாசகர் பாடுறார். பட்ட மங்கையில் பங்காயிருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் அப்படின்னு அதை நினச்சி பாடுறார். அப்புறம் என்ன பாடுறார்னா, வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும். முன்பு ஒரு முறை சோழ மன்னன் ஒருத்தவன் ரொம்ப செருக்கோட திக்விஜயம் செஞ்சிட்டு வந்தானாம். அப்போ அந்த சோழ மன்னன் என்ன பண்ணுறான், திடீர்னு பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கிறான். அப்போ பாண்டியனுக்கு போதுமான படைபலம் இல்லை. சொக்கலிங்க பெருமானிடம் வந்து விண்ணப்பிக்கிறார் அந்த பாண்டியன். அப்போ இவர் என்ன சொல்கிறார், சிவபெருமான், இருக்கின்ற படையோடு நீ போ, பயப்படாத, நீ வந்து சண்டை போடு, உனக்கு வெற்றி தருகிறேன்னு சொல்லிட்டார் சிவபெருமான். சரின்னு சொல்லிட்டு பாண்டியனும் அங்கே போய் சண்டையிட போகிறார். சோழனோட பெரும் படை அங்கே தோக்குது. எப்படின்னு இப்படி தோக்குறாரு, அப்படி என்னடா நம்ம கொஞ்சம் இவ்வளோ படைகள் வச்சுருக்கோமேன்னு சோழன் ஆச்சரியப்பட்டு பாண்டியனை தனியாக வந்து போரிடுறதுக்கு நேராக வரார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சோழனை வந்து எதிர்க்கிற அளவுக்கு பாண்டியனுக்கு முடியல. அப்போ பாண்டியன் பயந்து சொக்கலிங்க பெருமானை தியானிக்கிறார். நீ கவலைப்படாத, நான் வரேன்னு ஒரு வேடம் தரித்து குதிரை மேலே நேராக பாண்டியனை பின் தள்ளிட்டு சோழனுக்கு முன்னாடி போகிறாராம். சோழன் வந்து, ஓ நீ என்ன பெரிய ஆளா, உன்னை குதிரையோடு பிடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த வேடனை துரத்திக்கிட்டே போகிறார். வேடன் யார், சிவபெருமான். அவனும் அப்படியே பயந்து ஓடுற மாதிரி ஓடுறான். கடைசியாக மதுரையை நோக்கி ஓடி, சோழனும் அவன் பின்னாடியே ஓடி, அங்கே ஒரு மடு இருந்துதான், அந்த இடத்துல போய் விழுந்து மறைஞ்சு போயிட்டாராம் இந்த வேடன். வேடனை துரத்தணும்னு வந்த சோழனும் வந்த வேகத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த மடுவில் விழுந்து அவனும் இறந்து போனானாம். இப்படியாக பாண்டியனை நல்ல வேளையில் வேடனாக வந்து தன்னை காத்தவராயிற்றே சொக்கலிங்க பெருமானே அப்படின்னு அந்த வரலாற்றை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சியோட பாடுகிறார். நீ எப்படி தெரியுமா வந்த, வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணில் கறந்த கள்ளமும். இங்கே ஒரு ட்ரிக்கு தானே ப்ளே பண்ணியிருக்காரு. கள்ளம், வேடன் மாதிரி வந்து பயந்த மாதிரி நடித்து அப்படியே தன் வழிக்கே இழுத்துட்டு போய் தான் ஒரு மடுவில் விழுந்து அதே மடுவில் அந்த சோழ மன்னனையும் விழ வைத்து தோற்கடித்தார் அப்படிங்கிற அந்த வரலாற்றையும் இப்பொழுது நினைத்து கனிந்து நன்றி பெருக்கோடு பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இப்படி எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கும் அந்த எம்பெருமானை நாமும் வணங்குவோம், நலம் பல பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.